श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि. இன்றைய தினம் ஒரு சுதினம். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அவதரித்த நன்னாள். ஸ்ரீ ராமபிரான் மரியாதா புருஷோத்தமன் என்று கொண்டாடப்படுகிறான். கண்ணன் எம்பெருமானுக்கு லீலா புருஷோத்தமன்னு பெயர். அவருடைய வாழ்க்கையிலே லீலைகள் மிக அதிகம். ராமபிரானோ சாஸ்திர மரியாதைக்கு உட்பட்டு நடந்தவர், சாஸ்திரங்களை மீறாதவர். சுலபமா புரியணும்னா இப்படி சொல்லலாம். ராமாவதாரம் என்பது பகவான் சொன்னார், நான் சாஸ்திரங்களின்படி நடந்து காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணாவதாரம் என்பது என் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு நான் நடக்கிறேன், அந்த பாதையையே நீங்கள் சாஸ்திரமாக கொள்ளுங்கோள் அப்படின்னு சொல்லிட்டார். சாஸ்திரத்தின் வழி நடந்தவர் ராமர், தன்னுடைய நடத்தையையே சாஸ்திரமாக அறிவித்தவர் கிருஷ்ணர். ராமாவதாரம் ராவண வதத்தின் பொருட்டு நிகழ்ந்ததுங்கிறது நமக்கெல்லாம் தெரிந்திருக்கிற விஷயம். ஆனால் பகவானுடைய முக்கியமான நோக்கம் அறவழியில் நின்று இந்த உலகத்திலே எல்லா பிரச்சனைகளையும் ஒருவன் எப்படி எதிர்கொள்வதுங்கிறத கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாம். பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? உலகத்திலே அநீதி இழைப்பவர்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சௌக்கியமாக இருக்கும்போது யாருக்கும் எந்த தீமையும் செய்யாத எனக்கேன் இத்தனை பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிற கவலை அது பலரையும் ஆட்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இங்குதான் நாம் ராமனை நினைத்து கொள்ள வேண்டும். பரம்பொருளினுடைய அவதாரம்தான். ஆனாலும் அவருக்கும் அல்லல்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ குறைவில்லை. பல சிரமங்களை அவர் அனுபவித்திருக்கிறார்ங்கிறதை நாம் அறிந்தே வைத்திருக்கிறோம். அப்படின்னா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, சம்சாரம்னு சொன்னால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அவற்றை எங்கனம் எதிர்கொள்வதுங்கிற அந்த படிப்பினை இருக்கிறதே, அதனை ராமனிடத்திலே நாம் கற்க வேண்டும். அதனால தான் நம்மாழ்வார் பாடுறார், கற்பார் ராமபிரானையல்லால் மட்டும் கற்பரோன்னு கேட்கிறார். அடிக்கடி பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியரை பத்தி சொல்றேனோ இல்லையோ, அவருக்கு ராம பக்ஷபாத்தின்னு பேரு. அவர் கண்ணனை பத்தி பெருசா பேசவே மாட்டாராம். ராமன் 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 அதைத்தான் சொல்லிட்டே இருப்பான். சீடர்களுக்கெல்லாம் ஆசை, இவர் வாயால கண்ணனை பத்தி கேட்டா எப்படி இருக்கும், இவர் கண்ணனை பத்தி பேசட்டுமே. சரி, ஆச்சாரியர் இடத்துல போய் பிரார்த்தனையை வைத்து விடுவோம் அப்படின்னு அவர்கிட்ட போயிட்டு, சுவாமி நாளை சாயங்காலம் 7 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 9 மணி வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ண வைபவம்ங்கிற தலைப்பிலே பேச முடியுமா அப்படின்னு கேட்டா. ஓஹோ, பேசிட்டா போச்சு, சரின்னு விட்டார் அவர். அதுவே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். ஏன்னா வாயை திறந்தாலே ராமன் ராமன்னு சொல்றவர் கிருஷ்ண வைபவத்தை பத்தி பேசுறதுக்கு ஒப்புக்கொண்டு விட்டார். ரொம்ப சந்தோஷம். பெரிய கூட்டம், நிறைய பேர் வந்துட்டா. இவர் உபன்யாசத்தை ஆரம்பிச்சார். ராமன்னு தொடங்கினார். ராமனை பத்தி பேச ஆரம்பிச்சார். தலைப்பு கிருஷ்ண வைபவமாச்சே. சரி, முதல்ல ஒரு 15-20 நிமிஷம் இஷ்ட தேவதையை பத்தி பேசுவார். அதுக்கு மேலே அவர் கண்ணனிடத்துல போய் நின்று கண்ணனை பத்தி பேசுவார் அப்படின்னு நம்பினார்கள். 1 மணி நேரமாச்சு, இன்னும் ராமனை பத்தியே பேசிட்டு இருக்கார். கண்ணன் வரவே இல்லை. 1.5 மணி காலம் கூட ஆயிடுத்து, இன்னமும் ராம வைபவத்தை தான் பேசுறார். கடைசியில சீடர் ஒருத்தர் காதுல வந்து மெதுவாக முணுமுணுத்தார், சுவாமி தலைப்பு ஸ்ரீ கிருஷ்ண வைபவம்னு கொடுத்துருக்கோம், நீரோ ராமனை பத்தியே பேசிட்டு இருக்கீர், தலைப்பு மறந்து போச்சா அப்படின்னு கேட்டார்கள். அவர் சொன்னார், தலைப்பை மறந்துட்டு பேசுற பேச்சாளன் அல்லேன், எனக்கு நன்னா தெரியும், என்ன தலைப்புங்கிறது நன்னா தெரியும், எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்கோள். என்ன சுவாமி 1 மணி நேரம் 55 நிமிஷம் ஆகிப்போச்சு, இன்னும் இருக்கிறதே 5 நிமிஷம் தான், எப்படி பொறுமையா இருக்கிறது, இன்னும் நீங்கள் கண்ணன் இடத்துல வரவே இல்லை, ராம வைபவம் தான் பேசிட்டு இருக்கீர். கடைசியில் எப்படி தெரியுமா முடிச்சுட்டார், இதுகாரும் அடியன் சொன்ன பெருமைகள், ராமனுடைய பெருமைகள் எவ்வகைகள் உண்டோ இவை அனைத்தும் கண்ணனுக்கும் உண்டு, இவ்வளவுதான் கிருஷ்ண வைபவம்னார். வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவா. ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தான். அங்கே எஸ்ஏ ரைட்டிங், கட்டுரை வரைதல்னு கொடுப்பா பாருங்க. அதில் பசுவை பற்றி ஒன்று, மரத்தினுடைய பயன்கள்னு ஒன்று. பசுமாட்டினுடைய பயன்கள், மரத்தினுடைய பயன்கள், இது ரெண்டுத்துல எதனா ஒன்று கேட்கப்படும். ரெண்டுத்துல எதனா ஒன்று தான் கேட்பா.
இந்த பையன் என்ன பண்ணிவிட்டான், பசுமாட்டை பற்றி நன்னா படிச்சுன்னு போட்டான். ஆனால் அவனோட போதாத வேலை அந்த மரத்தினுடைய பயன்பாடுகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டா. அதுக்காக நமக்கு தெரிஞ்சதானே எழுத முடியும். மரத்தை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியல. பசுமாட்டை பற்றி நல்லா படிச்சுன்னு வந்திருக்கான். மொத்தத்தையும் எழுதிட்டான். பசுமாடு பால் கொடுக்கறது, அது தயிர் மேலே ஆறுது, அதுக்கு மேலே அதுலேருந்து ஏடு எடுத்தோன்னா வெண்ணெய் நெய் மொத்தத்தையும் எழுதிவிட்டான். கடைசியில் முடிச்சான் பாருங்க, தலைப்பு என்ன, மரத்தினுடைய பயன்பாடுகள்னு மேலே இருக்கு. பசுமாட்டை கொண்டு கட்டுவதற்கு மரம் பயன்படும், இதுவே மரத்தினுடைய பயன்பாடு, முடிச்சுட்டான். இப்போ பராசர பட்டர் பண்ண உபன்யாசம் அப்படித்தான் இருக்கு. முழுக்க 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 ராமனை பற்றி சொல்லிட்டு கடைசியில் கண்ணனை பற்றி ஒரு வார்த்தை, இதெல்லாம் கண்ணனுக்கும் உண்டுன்னு சொல்லி முடிச்சிருக்காருன்னு சொன்னால் அவருக்கு ராமரை தவிர வேற யாருமே தெரியாதுங்கிறது தேறுகிறது. கோஸ்வாமி துளசிதாசர் ராமச்சரித்தமானஸ்னு பாடியிருக்காரே, அவர் இடத்துல கண்ணன் வந்தாராம். ரொம்ப அழகாக பாடுறீர், தோஹாவெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கு, என்னை பற்றியும் கொஞ்சம் பாடுமேன்னு கேட்டார். ஓ பாடிவிடலாமே, அப்படின்னா நீ ஒன்று பண்ணணும்னார். என்ன, இந்த மயிர்பீலி சூடி இருக்கிறாயே அதை களைந்து விடு, கையில் இருக்கிற புல்லாங்குழலை கொஞ்சம் தூரமாக வச்சுடு, நன்னா ஒரு கிரீடத்தை சூடிக்கொள், ராஜாவை போல எங்க ராஜா ராமனை போல பட்டாடையெல்லாம் உடுத்திக்கொள், கையில ஒரு வில்லை எடுத்துக்கோ, உன்னை ராமன்னு நினைச்சுண்டு வேணும்னா பாடுறேன்னார். கண்ணன் சொன்னார், என் மொத்த அடையாளத்தையும் இழந்துட்டு என்னை ராமன்னு நினைச்சுதான் பாடணும்னா நீ ராமனையே பாடலாமே, நான் அதைத்தானே பண்ணிட்டு இருக்கேன். அவன், நான் ஒன்றும் உன்னை பாடுறேன்னு சொல்லவே இல்லையே, நீ தான் வந்து என்னை பாடுன்னு கேட்டேன், நீ ராமனா நின்றா உன்னை பாடுறேன்னார். ராமனும் கண்ணனும் வெவ்வேறு அல்லர்கள், ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். இருந்தாலும் ராம பக்தர்கள் கிருஷ்ண பக்தர்கள்னுட்டு ஒரு ஆரோக்கியமா ஒரு சண்டை எப்பவும் நடந்துட்டே இருக்கும். எங்க பெருமானா உங்கள் பெருமானா. இப்போ திவ்ய தேசங்கள்னு எடுத்துக்கோங்க. ஸ்ரீரங்கத்துக்காரா சொல்லுவா, எங்க ஊருக்கு ஈடு இணை உண்டான்னுவா. காஞ்சிபுரத்துலேருந்து வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், இருக்கட்டுமே காஞ்சிபுரம் தேவ பெருமாளுக்கு ஈடு இணை உண்டான்னு அப்படின்னு கேட்போம். திருமல திருவேங்கடமுடையான் வெங்கடாச்சலபதி கலியுக தெய்வம், அவருக்கு ஈடு இணை உண்டான்னு இன்னொருத்தர் கேட்டுட்டே வந்துட்டார். கும்பகோணம் சாரகபாணிக்கு ஈடு உண்டான்னு ஒருத்தர் வந்துட்டார். இன்னொருத்தர் வந்தார், எத்தனை ஆண் பிள்ளைகள் நின்றாலும் சரி எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு ஈடாகுமாங்கிறார். கிட்டத்தட்ட எல்லாரும் ஒருத்தர் தானே. ஆண்டாள் வேண்டுமானால் நாச்சியார் பரிக்கரம், மற்ற எல்லாரும் பகவானுடைய ரூபங்கள் தானே. ஆனாலும் எங்க பெருமாள் உங்க பெருமாள்னு ஒரு போட்டி நிலவரது இல்லையோ, அதை போலத்தான் ராமன் கண்ணன். இது ஆரோக்கியமான போட்டி. ராம பக்தர்கள் சொல்றார், எங்க ராமனை போல உண்டா, தந்தை சொல் எப்போதும் கேட்டு நடக்கிறவர், பித்ருவாக்கிய பரிபாலனத்திற்காகவே வாழ்ந்தவர். ஒரு கட்டத்தில் சீதையே மனம் நொந்து போய் சொல்லிடுறான், இன்னும் ராமன் வரவே இல்லை, அவளுக்கு கோபம் வந்துடுத்து. அவள் சொல்றா, உங்களுக்கு எப்பவுமே உங்க அப்பா தான், அப்பா பேச்சை கேட்கணும், அப்பா சொன்னபடி நடக்கணும், அப்பா அப்பா அப்பா, என்னை பற்றிலாம் கவலையே கிடையாது. 14 ஆண்டுகள் காட்டுக்கு போயிட்டுமான்னு அப்பா சொல்லியிருக்கார். சீத்தை எக்கேடு கட்டா என்ன, 14 வருஷம் காடெல்லாம் நன்னா சுத்திட்டு சொன்னபடி ஊருக்கு போய் சேரணும், அப்பா சொன்னபடி நடக்கணும், இதுதானே உமக்கு ஆசை, அப்படியே செய்யும். ஊருக்கு போயிட்டு எத்தனை பெண்களை வேணும்னாலும் நீர் கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு கோபத்தாலே பேசுகிறாள். கோபத்தாலே பேசும்போது கூட ஒரு உண்மை சொல்லியிருக்கா பாருங்க, உமக்கு அப்பாதான் எல்லாம்ங்கிறார். அது நிஜம். ராமனுக்கு தந்தை தான் அனைத்தும், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறத சொல்றதுக்கு தான் வந்தார். இதை கேட்ட உடனே கிருஷ்ண பக்தர்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுத்து. அதுனா ராமன் மட்டும்தான் அப்பா பேச்சை கேட்டிருக்காருன்னு, ராமனை போல அப்பா பேச்சை கேட்டவா யாரும் இல்லைன்னு சொல்றேளே, எங்க கண்ணன் கூட தான் கேட்டிருக்கார். எப்ப கேட்டார்னு கேட்டோம். ராமன் எப்போ கேட்டான், விஸ்வாமித்ர மகரிஷி வரும்போது 12 வயசுக்கு மேல ஆயிடுத்து. ராமா இங்க வா, இந்த முனிவரோடு கூட போ, அவர் சொல்றதெல்லாம் பண்ணு அப்படின்னு அனுப்பிச்சார். 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பும் போது 24 வயசுக்கு மேல ஆயிடுத்து. ராமா காட்டுக்கு போன்னு அனுப்பிச்சார். 12 வயசுக்கு மேலேயும் 24 வயசுக்கு மேலேயும் கேட்கறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எங்க கண்ணனை பாருங்க, பிறந்த அன்றைக்கே தந்தை சொல் கேட்டான்னா. மதுரையிலே, வட மதுரையிலே சிறைக்கூடத்திலே கண்ணனுடைய அவதாரம். பிறக்கறச்ச 4 திருக்கரங்களோட பிறந்தாராம். 2 அவதாரங்கள். அவதரிக்கும் போதே 4 திருக்கரங்களோட பகவான் அவதரித்தான். ஒன்று வாமனாவதாரம், மற்றொன்று கிருஷ்ணாவதாரம். 4 கரங்களோட ஒரு சின்ன குழந்தை, பார்க்க அவ்வளோ அழகா இருக்கார் கண்ணன். அந்த பிஞ்சு கைகளுக்கு தோதா சங்கு சக்கரம்லாம் வச்சுட்டு இருக்கார். சின்ன கையில பெரிய பெரிய சங்கு சக்கரம்லாம் வச்சுட்டா நல்லா இருக்குமா, பார்க்க அவ்வளோ நன்றாக இராது. அந்த கைகளுக்கு தகுதியாக சின்னதா கையில முறுக்கு பிடிச்சுட்டு இருக்கா போல சக்கரம் வச்சுட்டு இருக்கார். சின்னதா சங்கம், சின்னதா கதை, ஒரு சின்ன தாமரை மலர். வசுதேவர் பார்த்துட்டு கை கூப்பிட்டு சொல்றார், ஜாதோசி தேவதேவேஷ, ஏ தேவதேவனே, சாட்சாத்து பரமாத்மாவே இங்கே பிள்ளையாக வந்து பிறந்திருக்கிறாய். இவ்வளவு வசந்த வார்த்தை கண்டுபிடிச்சு சொல்லிட்டார் பாருங்க. இது குழந்தை இல்லை, பரமாத்மான்னு சொல்லிட்டார். அடுத்த வார்த்தை பாருங்க, கம்சனால உனக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் பரமாத்மான்னு சொல்லிட்டீரே, அப்புறம் என்னத்துக்கு பயம் வரணும்? பரமாத்மாவை யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. ஆனாலும் அந்த அன்பினுடைய பெருக்கு எப்படி இருக்கு பாருங்க. நீ பரமாத்மா தான், கம்சனுக்கு நீ பரமாத்மான்னு தெரிஞ்சுட்டா ஏதாவது பண்ணிடுவானோ என்னமோ, அப்ப என்ன செய்யட்டும்ங்கிற போல பார்த்தார் பெருமாள். இந்த 4 திருக்கரங்கள்ல 2 கரங்களை மறைத்துக்கொள், இந்த ஆயுதங்களை எல்லாம் மறைச்சுக்கோ, ஒரு சாதாரண குழந்தைய போல காட்சி கொடுன்னார். அப்படியே செய்கிறேன் அப்படின்னு பெருமாள். அந்த மாதிரி ஆயிட்டாராம். இதைத்தான் கிருஷ்ண பக்தர்கள் ராம பக்தர்களை பார்த்து கேட்கிறா, 12 வயசுக்கு மேலேயும் 24 வயசுக்கு மேலேயும் அப்பா பேச்சை கேட்டார்னு சொல்றீங்களே, பிறந்த அன்றைக்கே தந்தை சொன்னாருங்கிறதுக்காக
தம்முடைய 2 திருக்கரங்களையும் திவ்யாயுதங்களையும் மறைத்துக் கொண்டு ஒரு சாமானிய குழந்தைய போலே கண்ணன் காட்சி அளித்திருக்கிறானே, அவன்தான் தந்தை சொல் கேட்பவன், அந்த பெருமை அவனுக்குத்தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டார்கள். இருக்கலாம், அதில் ஒன்றும் மறுப்பார் இல்லை. கண்ணனும் அப்பா பேச்சை கேட்டிருக்கார். இருந்தாலும் உலகத்துல ஒரு பிரசித்தி ராமனுக்கு ஏற்பட்டு போச்சு. அப்பா சொன்னதை கேட்கிற பிள்ளைன்னா கண்ணன் நினைவிற்கு வரமாட்டார், ராமன் தான் நினைவிற்கு வருவார். ஏன்னா அவரை போல நடந்து கொண்டவர்கள் யாரும் கிடையாது. பிதுர் வச்சன நிர்தேஷாத்து, தந்தையினுடைய வச்சனத்தின் படித்தான் நான் எப்போதும் நடப்பேன். 14 ஆண்டுகள் கழிச்சு திரும்ப ஊருக்கு வரார், புஷ்பக விமானத்துல வரார். ஊருக்கிட்டக்க வந்தாச்சு, அயோத்தி வந்தாச்சு. சீதையை பார்த்துட்டு சொல்றார், அப்பாவினுடைய நகரம் வந்துடுத்துங்கிறார். அப்பா ஊரு வந்துடுத்து. ஏன் நம்ம ஊர்னு சொன்னா குறைஞ்சு போடுமா? தப்பா? என் நண்பனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னா இது நம்ம வீடுன்னு சொல்லுவேன்னா இது எங்க அப்பா வீடு. பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளை, பெரியவரா இருந்தா தனி கொடுத்தனும் போயிருப்பார், அதை விட்டுருங்கோ. பள்ளிக்கூடம் போற பிள்ளை அப்பாவோட தானே வசிக்கும். நண்பனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா, நண்பா இது என் தகப்பனார் வீடு, நீ எங்கே வசிக்கிறாய்? நானும் இங்கதான் வசிக்கிறேன். அப்ப என் வீடுன்னு சொல்லிட்டு போயேன், அது என்ன தகப்பனார் வீடுன்னு கேட்க மாட்டானா? ராமன் பாருங்க, அத்தனை வளர்ந்தவர், தந்தை விண்ணுலகம் எய்தி 14 ஆண்டுகள் ஆகிவிட்டன, திரும்ப ஊருக்கு போறார். அப்பாவினுடைய ராஜதானி பிதுர்மமங்கிறார். ராஜதானி பிதுர்மம, என் தந்தையினுடைய ராஜதானி தோ அருகே வந்து விட்டது, இறங்க போகிறோங்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு ஆசை. பிதரம் ரோச்சயாமாசன்னு சொல்லுவார்கள். பேயாழ்வார் பாடுறார், மகன் ஒருவர்க்கு அல்லாத மாமேனி மாயன் மகனாம்ங்கிறார். பகவானுக்கு ஜாதகமே கிடையாது, அதுதான் நிஜம். புராண புருஷன்னு பேர். வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதின்னு பாடியிருக்கார். அதுல ஆண்டாள் நாச்சியாருடைய கல்யாணத்தை வர்ணிக்கிறார். ஆண்டாள் பெருமான கல்யாணம் பண்ணிக்க போறார். ஆண்டாளுடைய தோழிகள்லாம் சூடி அப்படியே குழுமி இருக்கிறார்கள், அவளை சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டாளை அலங்காரம் எல்லாம் பண்றா. இப்போ கல்யாணம்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரமாட்டாளா? வருவாள் இல்லையோ? பெண் தோழிகள் நிறைய பேர் வந்துட்டா. அப்போ கொஞ்சம் பேச்செல்லாம் கொஞ்சம் கேலியா இருக்கும், எகத்தாளம் பண்றா போல இருக்கும். அந்த பெண்ணை கொஞ்சம் சீண்டி பார்க்கறா போல இருக்கும். கல்யாண பெண்ணோட கொஞ்சம் விளையாடுவாளோ இல்லையோ? நாளை கல்யாணம் ஆகி போயிட்டியானால் நீ எங்களெல்லாம் மறந்தே போயிடுவேன், வீட்டுக்காரரை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்க போறேன். ஆண்டாள் எங்களையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோமா, அப்பப்போ வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடு அப்படின்லாம் சொல்றாளோ இல்லையோ? அந்த மாதிரி பேசுறாளாம். தேசிகன் அழகா வர்ணிக்கிறார். அப்ப ஒரு பெண் நினைச்சுட்டாளாம், ஆண்டாளை கொஞ்சம் வெறுப்பேற்றணும்னு நினைச்சுட்டா. எப்படி வெறுப்பேற்றலாம் அப்படின்னா, அவ கல்யாணம் பண்ணிக்க போறாளே, அவனை பத்தி கொஞ்சம் கிண்டலா பேசினா வெறுப்பேத்தினா போல ஆயிடும் அப்படின்னுட்டு எப்படி கிண்டல் செய்யலாம்? அம்மா ஆண்டாளே, உனக்கு வேற பிள்ளையே கிடைக்கலையா, போய் இந்த கிழவர் தான் கிடைச்சாரா அப்படின்னு ஆரம்பிச்சாலாம். ஆண்டாள் அப்படி திரும்பி பார்த்தாலாம். என்னரங்கத்து இன்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் பொப்பூடில் எழுகமல பூவழகர் எம்மானார், அவரை போல அழகரே கிடையாது, நீ நம்ம கிழவர்னு சொல்றீன்னா? கிழவர் தான், அவருக்கு ஜாதகம் இருக்கான்னு கேட்டான். ஏன் கிழவர்னு சொன்னேன் தெரியுமா? உங்களுக்குலாம் கூட ஜாதகம் உண்டு, எனக்கு கூட ஜாதகம் இருக்கு. எப்போ பிறந்தோம், என்ன நட்சத்திரம், என்ன ராசி எல்லாம் கேட்டா சொல்லிடுவோம். பகவானை போய் கேட்டு பாருங்க, உனக்கு ஜாதகம் இருக்கான்னு, எப்போ பிறந்தேன்னா அதுவான்னு இழுப்பார். ஏன் அப்படின்னா அது இல்லவே இல்லை அவருக்கு. அவருக்கு எப்பயும் பிறவிங்கிறதே கிடையாது. அவதாரங்களை செய்திருக்காருங்கிறது இருக்கட்டும். புராண புருஷர், சனாதன புருஷர்னு அவருக்கு பேர், பழையவர்னு பேர் அவருக்கு. அவர் பழையவரா இருக்கார், ஜாதகமே இல்லை. அப்ப கிழவரோட கல்யாணம் அப்படின்னு ஒரு கிண்டல். இன்னொரு பெண் பிள்ளை சொல்றா, கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கன்னா படுக்கையில எல்லாம் உட்கார்றதோ படுத்துக்கிறதோ எல்லாம் கிடையாது. அவர் முதலே சொல்லிட்டார், நீங்க படுக்கையெல்லாம் வாங்கி தர வேண்டாம்னுட்டார் பெரியாழ்வார்கிட்ட. ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் படுக்கை இருக்குன்னு, நான் அதுல தான் படுத்துப்பேன். எதுன்னா ஆதிசேஷனாகிற படுக்கை. ஆண்டாளை பார்த்து ஒரு தோழி சொல்றா, பக்கத்துல போனாலே உசு உசுன்னு சீருமே, அது அங்க போய் உட்காந்து எப்படி பேசுவேன், எப்படி கொடுத்தன நடத்துவேன்னு கேள்வி. 3வது அழகா சொல்றாரு பாருங்க தேசிகன், கணவன் மனைவின்னா கொஞ்சம் கையை கோத்துண்டு ரொம்ப தூரம் போகணும்னு ஆசைப்படுவாளாம். எங்க போறோம்னே தெரியக்கூடாது, ஒரு லாங் டிரைவ் அப்படிங்கிறா. கார்ல உட்காந்துப்போம், கொஞ்சம் தூரம் போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். எங்க போறோம், இலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியே பேசிட்டே போலாமே, நம்ம 2 பேரும் மனம் விட்டு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு போவாளாம். இந்த நாள் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறா. அந்த மாதிரி போகணும், கொஞ்சம் எங்களுக்கும் நேரம் ஒதுக்கணும். எப்ப பார்த்தாலும் மொபைலையே பார்த்துட்டு இருக்கார் அவர், என்ன பார்க்கவே மாட்டேங்கிறார். ஒரு அம்மா கணவர் இடத்துல சொன்னா, நான் பகவான் இடத்துல பிரார்த்திச்சுக்கிறேன், ஏன் அந்த மொபைல் போன் ஆக்கிடு அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அவர் கேட்டார், ஏன் அப்படி சொல்றேன்? இல்ல எப்பவும் நீர் அதை பார்த்துட்டே இருக்கிறே, உங்க கை எப்பவும் அது பேர்லயே இருக்கே, அதனால ஆசைப்பட்டேன். அவர் சொன்னார், நல்ல யோசனை தான், நீ அந்த மாதிரியே பிரார்த்தனை பண்ணிக்கோன்னார். ஏன்னா நிறைய மாடல்ஸ் இதுலயாவது வருது என்ன. மனைவினா ஒருத்தி தானே, மொபைல் போன் எடுத்துட்டா புதுசு புதுசா நிறைய மாடல்ஸ் வருது, மாத்திட்டே இருக்கலான்ற. அந்த மாதிரி ஒரு லாங் டிரைவ் போலான்னு ஆண்டாள் ஆசைப்பட்டா. ஒரு பெண் சொல்றாளாம், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. கருடன் ஒரு கணத்துல எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் இறக்கி விட்டுடுறாரு. வாகனம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சுத்தி வளைச்செல்லாம் அழைச்சின்னு போக மாட்டார், ஒரு நொடி பொழுதுல எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விட்டுடுறார். அவரோட நீ பேசுறதுக்கே வாய்ப்பில்லை. அப்ப புராண புருஷரான பகவான் மகன் ஒருவருக்கு அல்லாத மாமேனி மாயன் மகனாம்கிறார் பேயாழ்வார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் உண்டாருது. ஆஹா, யாருக்குமே பிள்ளை கிடையாது பெருமான், அவன் கூட தன் பிள்ளைகளிலே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு தந்தைங்கிற ஸ்தானத்தை கொடுத்து தான் பிள்ளையாக பிறந்து எனக்கும் அப்பா இருக்கணும், அப்பா சொன்னா நானும் கேட்கணும்னு ஆசைப்பட்டு அவதாரத்தை செய்திருக்கிறாராம். இதத்தான் பிதா புத்திரேன பித்ருமானு யோனியோனவுன்னு சொல்லுவார்கள். மகன்களிலே ஒருத்தரை தந்தையாக்கி, தந்தையான தான் அவருக்கு மகனாகி, மகனான தந்தை சொல்வதை கேட்டு தந்தையான மகன் நடந்து கொள்கிறான்.
இதுதான் அவதாரம். அப்ப ராமாவதாரம்ங்கிறது என்ன? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அவதாரத்தையே செய்திருக்கிறார். முன்னம் பாராயணம் பண்ணின சுவாமி ரொம்ப அழகா ராமாவதார கட்டத்தை ரொம்ப ஸ்ராவியமா நாம் எல்லாம் கேட்டு இன்புறும்படியாக ரொம்ப அழகா அந்த ஸ்லோகங்களை எல்லாம் வாசித்தார். ஸ்ரீராமாயணம்ங்கிறது காயத்ரி மந்திரத்தினுடைய விரிவுன்னு சொல்லுகிறார்கள். காயத்ரி மந்திரம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காயந்தம் திராயத்த இது காயத்ரின்னு சொல்லுவார்கள். தன்னை சொல்றவனே உச்சரிக்கிறவனே எதொன்று காப்பாற்றுமோ அதற்கு காயத்ரின்னு பேரு. அந்த காயத்ரியினுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதைத்தான் ஸ்ரீராமாயணம்ங்கிற 24,000 ஸ்லோகங்களாக அமைத்தார் வால்மீகி பகவான். அப்ப காயத்ரி மந்திரத்தினால எதொன்றை நாம் பிரார்த்திக்கிறோமோ, எந்த ஒரு பரமபுருஷனை நாம் உபாசிக்கிறோமோ, அந்த பரமபுருஷனுடைய விலட்சணமான வைபவம் அது அனைத்தும் ஸ்ரீராமாயணத்தாலே சொல்லப்படுகிறது. இப்ப நாம இங்க ஒரு 9 நாளா ஸ்ரீராமாயணம் கேட்டு இருக்கோமா? ராமாயணத்தை நவாகமா கேட்கறது அப்படின்னு ஒரு கிரமம் வச்சுண்டு ஏதோ கேட்டு இருக்கோம். ராமானுஜர் ராமாயணம் கேட்டார். 1 வருஷ கால ராமாயணம் கேட்டார். 9 நாள்லாம் கிடையாது. அவருடைய தகப்பனார், அதாவது தகப்பனார் கேசவாச்சாரியர்னு பேரு. அந்த கேசவாச்சாரியருடைய மைத்துனர் ஒருவர், அதாவது ராமானுஜருக்கு அம்மான் தாய் மாமா இருக்காரே, பெரிய திருமலை நம்பிகள்னு பேரு. திருமலையில இருந்து திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அவர் இடத்துல நேர போனார். எனக்கு ஸ்ரீராமாயணம் சொல்ல வேண்டும்னு கேட்டார். 1 வருஷம் ஆகும் பரவாயில்லையான்னு அவர். 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்லன்னார் இவர். 1 வருஷம் இருந்து கேட்கறதுக்கு பொறுமை இருக்கா அப்படின்னார். 2 வருஷம் ஆனாலும் நான் கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். 1 வருஷம் கேட்கணும்னு சொன்னால் அந்த ராமாயணத்தின் கண் அரிய பெரிய அர்த்தங்கள் எத்தனை இருக்குங்கிறத நாமே ஊகித்து கொள்ளலாம். 1 வருஷம் காலக்ஷேபம் பண்ணினார். திருப்பதியில இருந்து கேட்டார். குருதட்சணை கொடுக்கணும் பாருங்க. இவர் தானே கேட்டிருக்கார், ராமானுஜர் கேட்டிருக்கார், தாய் மாமா கதை சொல்லியிருக்கார். குருதட்சணை இவர் அவரை கேட்டுட்டார். நான் 1 வருஷம் கேட்டணும் இல்லையோ, எனக்கு நீங்க குருதட்சணை கொடுங்கோன்னுட்டார். சிஷ்ய தட்சணையா வச்சுக்கலாம், நான் எதுவும் தரமாட்டேன், நீர் தான் தரணும்னார். அவர் கேட்டார், என்ன தரட்டும்னு கேட்டார். என்னுடைய தம்பி சிறிய தாயார் பிள்ளை உமக்கு சீடனாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறானே, அவனை என்னோட அனுப்ப வேண்டும், கோவிந்தரை என்னோட அனுப்ப வேண்டும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போனாராம். அப்ப ராமானுஜர் சாட்சாத்து லக்ஷ்மணனுடைய அவதாரமாக குலாவப்படுகிறவர். அனந்தஹா பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ச ததப்பரஹா பலபத்ரஹா திருத்தீயஸ்து கலௌ ராமானுஜ ஸ்மிருதஹான்னு சொல்லுவார்கள். கிருதயுகத்திலே ஆதிசேஷன் அனந்தன், திரேதாயுகத்திலே லக்ஷ்மணன், துவாபர யுகத்திலே பலபத்ரன் பலராமன், கலியுகத்திலே ராமானுஜர் அப்படின்னு அவர் கொண்டாடப்படுகிறார். அவரே பாருங்கோ, அவர் கதை தானே, லக்ஷ்மணனா அவர் தான் இருந்திருக்காருன்னா தெரியாதா? அவரே பாருங்கோ 1 வருஷ காலம் இருந்து ராமாயணத்தை கேட்டார். அத்தனை சந்தோஷமா. அதான் அடியன் ஒரு இடத்துல சொன்னேன், குழந்தைகளிடத்துல ராமாயணம் கேட்டவன் ஸ்ரீராமன். லவகுஷர்கள் பாடினார்கள். லவகுஷர்கள் பாடுறத கேட்டு இன்புத்தார் ராகவன். ராமனுக்கு இன்பம் ஏற்பட்டது. ராமானுஜர் யார்கிட்ட கேட்டார்னா அப்பாவின் இடத்துல கேட்டார். உங்களுக்கு சந்தேகம் வரும், இப்பதானே தாய் மாமாவின் இடத்துல கேட்டார்னு சொன்னீங்க, அதுக்குள்ள அப்பாவின் இடத்துல மாத்தி விட்டீங்களோ என்ன? அந்த ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பிகளுக்கு ஒரு பெருமை இருக்கு, இதை முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் திருமலையிலே தண்ணீர் அமுது உற்சவம்னு ஒரு உற்சவம், ரொம்ப விசேஷமான உற்சவம் உண்டு. அது என்னங்கிறத சொல்றேன். இந்த திருமலை நம்பிகள் என்ன பண்ணுவாராம், ஆகாச கங்கை இருக்கு திருமலையில, அங்கே போய் ஒரு குடை நிறைய தீர்த்தத்தை பிடிச்சுப்பார். தீர்த்தம் நிரப்பிக்கொண்டு அதை திருவேங்கடமுடையானுக்கு பூஜைக்கு கொடுப்பார். ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பூஜைக்கு சமர்ப்பிப்பார். இதை டெய்லி செஞ்சுட்டு இருக்க ரொட்டீன் ஒர்க். இந்த கைங்கரியம் அவர் டெய்லி செய்யற கைங்கரியம். ஒரு நாள் என்னாச்சு, ஒரு சின்ன பிள்ளை பின்னாடியே வந்துட்டான். இந்த குழந்தை உட்காந்துருக்காரு பாருங்க, அவரை போல ஒருத்த பின்னாடியே வந்துட்டான். இவர் பின்னாடியே வந்துட்டு அப்பா அப்பான்னு கூட்டுண்டே வரான். அப்பா அப்பான்னு கூட்டுண்டே வரான். யார் அப்பா அப்பான்னு கூப்பிடுறான்னு இவர் திரும்பி பார்த்தார். பார்த்தா ஒரு சின்ன பிள்ளை, ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த தீர்த்தம் எனக்கு கொடுங்களேன் அப்படிங்கிறான் அந்த பிள்ளை. அவர் எப்பயும் திருமொழி, பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார் பாட்டு பாடிண்டே தான் போவாராம். அதை நிறுத்திட்டு அவர் சொல்றார், இந்த தீர்த்தம் பகவானுக்கு எடுத்துன்னு பண்ணிருக்கேன்ப்பா, உனக்கு கொடுத்துட்டா அங்க அவன் கேள்வி கேட்பான், யார் பதில் சொல்றது அதெல்லாம் தர முடியாதுன்னுட்டார். சொல்லிட்டு அவர் போயிட்டார். அந்த குழந்தை திரும்பவும் அப்பா அப்பா கொஞ்சம் தீர்த்தம் தரமாட்டீரா, ரொம்ப தாகமா இருக்குன்னு தானே கேட்டு இருக்கேன். திருமலையில தாகமா, நிறைய நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்கு, அருவிகள்லாம் இருக்கு, நீர்நிலைகள்லாம் இருக்கு, எங்க வேணும்னா போய் சாட்டுக்கோ, எவ்வளவு வேணும்னா சாட்டுக்கோ, பருகிக்கொள், என் பிராணனை வாங்காதேன்னுட்டார். அப்பா அப்பான்னு கேட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கான். சொன்னா கேப்பியா மாட்டியான்னு திரும்பி மிரட்டினார். அப்பவும் போறதா இல்ல. அப்புறமா அப்பா அப்பான்னு கூட்டு வந்தார். இவர் காதலியே போட்டுக்கல. நேர சந்நிதிக்கு வந்தார், தீர்த்த குடத்தை கொடுத்தார். பகவான் சொன்னார், அங்கேருந்து கேட்டு இருக்கேன், நீ இங்க தான் கொண்டு வந்து தருவியான்னு கேட்டார். தீர்த்தம் வேணும் தீர்த்தம் வேணும் அங்கேருந்து கேட்டு இருக்கேன், நீ இங்க தான் தருவியான்னார். நீ எங்க வந்து கேட்ட? நான் சின்ன பையனா வந்தேனே சுவாமி, நான் தான் வந்தேன். அப்பா அப்பான்னு கூட்டேன் நொல்லி ஓம்னர். அதனால தான் பிதாமஹஸ்யாபி பிதாமகாய பிராச்சேதசாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத்துன்னு சொல்லுவார்கள். அவருக்கு என்ன ஏத்தம் வந்து போச்சுன்னா, பகவானே அப்பான்னு கூப்பிட்டாரா திருமலை நம்பிகளே, பகவானே அப்பான்னு கூப்பிட்டதினாலே நான்முக கடவுளுக்கே அவர் தாத்தாவாயிட்டார். ஏன்னா பிரம்மாவுக்கு தன்னுடைய நாபிக் கமலத்துல பிறவியை கொடுத்தவர் அனந்த பத்மநாபன் தானே. பிரம்மாவுக்கு தந்தை பெருமான். அந்த பெருமானே அப்பான்னு கூட்டத்தினால் என்ன ஆகி போச்சு, நான்முக கடவுளுக்கே இவர் தாத்தாவாக ஆகி போயிட்டார். அப்ப பகவானுக்கு தந்தை, ராமனுக்கு தந்தை, பகவான் தானே ராமன், ராமனுக்கு தந்தை, லக்ஷ்மணன் தான் ராமானுஜரா பிறந்திருக்கார். அந்த ராமானுஜர் பகவான் எவரை தந்தையே என்று அழைத்தானோ அவரிடத்திலே ராமாயணம் கேட்டார். அப்ப அப்பாவினிடத்துல கேட்டிருக்கார்.
ராமனுக்கு அப்பானா லக்ஷ்மணனுக்கு அப்பா லக்ஷ்மணன் தான் ராமானுஜர். தந்தையினிடத்துல கேட்டிருக்கார். அப்ப குழந்தைகளிடத்துல ராமாயணம் கேட்டவன் ஸ்ரீராமன், தந்தையினிடத்திலே ராமாயணம் கேட்டவர் ராமானுஜர். இதை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அன்று தொடங்கி இன்று வரைக்கும் எத்தனை எத்தனை பெரியவர்கள் ஸ்ரீராமாயண பாராயணத்தை கிரமமா நித்தியபடி வச்சுட்டு இருப்பா. ஒரு சர்க்கமாவது ஒரு நாளைக்கு வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட நித்தியமும் வாசிச்சுட்டு இருப்பா. சில பெரியவர்கள், முக்கியமா சொல்லணும்னா அடியனுடைய பிதாமக சுவாமி பாட்டனார் எழுந்தருளி இருந்தார். நியாய வேதாந்த மகா வித்வான், கீர்த்தி மூர்த்தி, மேலக்கோட்டை திருநாராயணபுரம் திருமலை அனந்தான் பிள்ளை சம்பத்குமாராச்சாரிய சுவாமின்னு அவருக்கு பேர். ரொம்ப மெத்த படித்தவர். ஆங்கிலம் தெரியும் அவருக்கு, தமிழ் தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியும், ஹிந்தி தெரியும், குஜராத்தி மொழி தெரியும். இந்த மொழிகளிலே எல்லாம் பல நூல்களையும் அவர் போட்டிருக்கார். அத்தனை பெரியவராக அவர் இருந்தார். அவர் வாழ்நாளில் எதை விட்டாலும் எதையும் ஒரு காரியத்தை விடவே மாட்டார்னு எங்க பாட்டி சொல்லிட்டே இருப்பா. என்னன்னா, ஸ்ரீராமாயண பாராயணத்தை மட்டும் விடவே மாட்டார். எங்க போனாலும் 4 நாள் தங்கணுமா, 4 நாள் தங்கறதுக்கு நாமே சமைச்சு சாப்பிட்றதுக்கு பொருள்களை எடுத்துன்னு போறாருன்னா அதை கூட மறந்துடுவார். ஆனா ராமாயண கிரந்தத்தை மறக்கவே மாட்டார். அதை கையோட எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருப்பார். அவரை கேட்டா சொல்லுவாராம், இத்தனை தடவை பட்டாபிஷேகம் பண்ணிருக்கேன்னு. பல நூற்றுக்கணக்கான தடவை பட்டாபிஷேகம் பண்ண வைபவத்தை சொல்லுவாராம். இத்தனை தடவை பண்ணிருக்கேன். அப்ப அந்த கிரந்தத்தை பாராயணம் பண்ணுவதுங்கிறது லோகக்ஷேமத்தின் பொருட்டு பல பெரியவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். இது எங்க தாத்தா மட்டும் பண்ணினாரா? உலகம் முழுக்க பல தாத்தாக்கள் பண்ணியிருக்கான். ஒன்றும் குறவே கிடையாது. எல்லாரும் எதன் பொருட்டு செய்தார்கள்? தாங்கள் நன்னா இருக்கணும்னு செய்தார்களான்னா, ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாக கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து. அடிக்கடி சொல்றது உண்டு. நம்ம மதத்தினுடைய பெருமை நாம எங்க தெரிஞ்சுக்கலாம்னால், எந்த ஒரு பிரார்த்தனையிலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு தனக்கு நன்மைகள் விளைய வேண்டும் என்று கேட்பதாக ஒரு வரி கூட உங்களால காட்டவே முடியாது. சர்வே ஜனாக சுகினோ பவந்து, லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து. உலகம் முழுக்க சௌக்கியமாக இருக்கட்டும், எல்லாரும் இன்பத்திருக்க வேண்டும். அது ஒன்றுதான் பிரார்த்தனையாகவே இருக்கும். ஏன் சுவாமி, கஷ்டப்பட்டு நீர் பாராயணத்தை பண்ணிட்டு உமக்குன்னு வேண்டிக்கவே இல்லையே, உமக்குன்னு கேட்கக்கூடாதான்னா, நான் எனக்குன்னு கேட்டுத்தான் அவரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டுமான்னு? எனக்கெல்லாம் அவர் கேளாமலே கொடுத்து கொண்டிருக்கிற போது நான் அவரிடத்துல சென்று எதனை கேட்பது? எதையும் கேட்டு அவரை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். ஒன்றுதான் கேட்பேன், எல்லாரையும் நன்னாவைன்னு கேட்பேன். இது உத்தமமான பிரார்த்தனைங்கிறார். இந்த பிரார்த்தனைக்கு ஈடு இணையே கிடையாது. ராமானுஜர் 18 தடவை நடந்து திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்திலே சர்வதர்மான் பரித்தியஜ்யங்கிற கீதா ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை கற்று தேர்ந்தார். குரு என்ன தெரியுமா சொல்லிட்டார்? ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாதுன்னுட்டார். என் ஆணைய மீறி நீ யாருக்காவது சொன்னியானா பார்த்துக்கோன்னுட்டார். அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் சுவாமி, 18 தடவை கட்டப்பட்டு நடந்து உங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கேன், அதை போய் வாரி இறைப்பேனா? அதெல்லாம் செய்ய மாட்டேன்னுட்டார். ஆனா உடனே என்ன தெரியுமா பண்ணிட்டார்? ஊர்ல யார் யாருக்கெல்லாம் இந்த மந்திரத்தை கேட்கணும்னு ஆசை இருக்கும் எல்லாரும் வாங்குவோன்னு ஒரு இடத்துல கூப்பிட்டுட்டார். அத்தனை பேரையும் உட்காந்து வச்சு உபதேசத்தை பண்ணிட்டார். இதை போய் ஒருத்தர் பார்த்துட்டு குருவின் இடத்துல போய் சொல்லிட்டார். எனக்குமே வத்தி வைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையோ, அவர் போய் வத்தி வச்சுட்டார். சுவாமி சத்தியம் பண்ணிட்டு ஒருத்தருக்கும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போனார். அங்க பாருங்க எல்லாருக்கும் இறைச்சிட்டு இருக்கார் அவர். உடனே கோபத்தோட வந்துட்டார் குரு. கோபம் கொப்பளிக்க வந்து நிற்கிறார். ராமானுஜரே, இந்த அடாத செயலை செய்யலாமா? குருவோட வார்த்தையை மீறி இப்படி நடந்துட்டு இருக்கீரே, உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமான்னு கேட்டார். நன்னா தெரியும், நரகம் தான் கிடைக்கும்னு அவர். அதோ கத்தி தான், இதுல என்ன சந்தேகம்? நரகம் தான். தெரிஞ்சே இந்த தப்ப பண்ணியான்னு கேட்டார். அப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, யானொருவன் நரகத்திற்கு சென்றாலும் இந்த மந்திரத்தின் சீர்மையினாலே இதை கேட்ட இந்த அத்தனை பேரும் வைகுண்டத்திற்கு செல்லுவார்களே, எனக்கு அதுவே போதும்னுட்டார். நான் நரகத்தை போறதை பத்தி நான் கவலையே படலைங்கிறார். பாரதிதாசன் பெரியவர் இருந்தார், நாத்திக கவி. அவர் நாஸ்திகர். அவர் பாடுறார் பாருங்க, முத்தி ஒரு சாராருக்கென இருந்தது அந்த நிலையிலே இத்தமிழ்நாடு தன் தவப்பயனாய் நம்மி ராமானுசனை ஈன்றதம்மாங்கிறார். ஒரு நாஸ்திக கவியினுடைய மனசை கூட கொள்ளணும்னா எத்தனை பெரிய சாதனையாக இருக்க வேண்டும். ராமானுஜர் இந்த அரும்பெரும் சாதனையை எப்படி செய்து முடித்தார்னா, லக்ஷ்மணனா அவரே இருந்ததால தான் செய்து முடித்தார்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ராமன் நடந்ததை, அந்த நடத்தைய பின்னாடியே நடந்து பார்த்த ஒற்றை கதாபாத்திரம் லக்ஷ்மணன் தானே. ராமன் எப்படி நடப்பான்னா லக்ஷ்மணனுக்கு தான் தெரியும். லக்ஷ்மணனை பத்தி வேடிக்கையா சொல்லுவா. கைங்கரியம் எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்ப ஊருக்கு வந்துட்டார். அயோத்திக்கு வந்தாச்சு. வந்த அப்புறம் மூஞ்சியே நன்னாலியா லக்ஷ்மணனுக்கு. காட்டுல கூட சௌக்கியமா இருந்திருப்பான் போல் இருக்கே, இங்க வந்த உடனே ஏன் இப்படி வச்சுட்டு இருக்கான் மூஞ்சியேன்னு எல்லாரும் போய் கேட்டா லக்ஷ்மணன் சொன்னாராம். அதை எப்படி சொல்லுவேன் நான்? காட்டுல நான் ஒருத்தனா பண்ணிட்டு இருந்த அந்த எல்லா கைங்கரியங்களையும் இங்க பங்கு போட்டுன்னா பண்ண வேண்டியிருக்குன்னு. இங்க பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கா, எனக்கு ஏதோ இத்தினூண்டு சேவை தான் கிடைக்கிறது, கைங்கரியம் தான் கிடைக்கிறது. காட்டுல எல்லாமே நான் தான் பண்ணியிருந்தேன் தெரியுமா, இங்க வந்தவொடனே என் நிலைமை இப்படி ஆகி போச்சுன்னாராம். நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா சொல்றா, லக்ஷ்மணனுடைய இயல்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, பசியோட ஒரு குழந்தை வந்துட்டான். அம்மா சொல்றா, இப்பதான்ப்பா சோறு ஆக்கிட்டு இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் பொறுத்து போகிற, சுட சுட உனக்கு பரிமாறுகிறேன், நான் பொரியல் பண்ணி வச்சிருக்கேன், கூட்டு பண்ணி வச்சிருக்கேன், இனிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, இதோ சாதம் 10 நிமிஷத்துல இறக்கிடுவேன், இறக்கினா உனக்கு பரிமாறுறேங்கிறா. குழந்தை சொல்றான், ரொம்ப பசிக்கிறது, காத்தால பண்ணது ஏதாவது இருக்கா, பழைய சோறு இருந்தா கூட பரவாயில்ல கொண்டாங்கிற. ஐயோ, இப்ப இந்த ஆக்கி வச்சிருக்கிற சோத்தை யார் திம்பா, நான் பாத்துக்கிறேன், அதை பத்தி நீ கவலைப்படாத, அதையும் நான் சாப்பிடுறேன், காலையில பண்ணி வச்சதையும் கொடு, அதையும் நான் சாப்பிடுறேன். நானா காலையில பண்ணி வச்சதையும் சாப்பிட்டுட்டான், புதுசா சமைச்சு வச்சிருக்கிறதையும் சாப்பிட்டுட்டான். அதுதான் லக்ஷ்மணன்கிறா. எல்லா கைங்கரியத்தையும் நான் தான் பண்ணுவேன், கார்த்தால மற்றொருத்தர் கொடுத்திருக்கிற கைங்கரியமா இருந்தாலும் நான் தான் பண்ணுவேன், எனக்குன்னு ஏதோ சொல்பமா தெரியுங்களே அத்தையும் நான் தான் பண்ணுவேன்.
பண்ணி வச்ச சோறாகட்டும், பண்ணுகிற சோறாகட்டும், அந்த கைங்கரியமாகட்டும், இந்த கைங்கரியமாகட்டும், இங்க சோறுங்கிறது கைங்கரியம். தொண்டு பண்ணினாத்தான் நான் உயிரோடையே இருப்பேங்கிறான். தொண்டு செய்யலைன்னா நம்மாலே இருக்கவே முடியாது. தொண்டு செல்வம்ங்கிறதுக்கு அத்தனை ஏத்தம் கொடுத்திருக்கிறார்கள். அவர் தான் ராமானுஜரா பிறந்தார்னு ஏன் சொல்றேன்னால், அப்ப ராமனுடைய நடத்தை அவருக்கு தெரியும். நல்லா கவனிச்சு பாருங்க, சீத்தையை 3 தடவை பிரிஞ்சுட்டு ராமன் உசுரோடு இருந்தார். உடனே கிளம்பி போயிடல அவர். 3 பிரிவு உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதற் பிரிவு என்பது ராவணன் 10 மாத காலம் சீதையை அபகரித்து கொண்டு போன போது ஏற்பட்ட பிரிவு. 2வது பிரிவு, ஒரு சலவத் தொழிலாளி ஏதோ கொஞ்சம் தப்பா பேசிட்டாருங்கிறதுக்காக உடனடியாக காட்டுக்கு அனுப்பிச்சார் பாருங்க, அது 2வது பிரிவு. 3வது பிரிவு, பலர் பார்க்க பூமி தாயார் மேலே புறப்பட்டு வந்தாள். ஒரு திவ்ய சிம்மாசனத்தோட வந்துட்டு தன் பெண்ணை அழைச்சிட்டு போறா போல சீதையை அழைத்து கொண்டு போனாள். அந்தர்தானம் ஆயினள், மறைந்தே போனாள் சீதை. 3 பிரிவு. சீதை அப்படி மறைஞ்ச பிற்பாடு ராமன் உசுரோட தான் இருந்தார். ராமன் எப்ப கிளம்பி போனாருங்கிறத கூர்ந்து கவனித்தீர்களானால் மெய்சில் இருக்கும். லக்ஷ்மணன் போய் சேர்ந்தார், உடனே சொல்லிட்டார் லக்ஷ்மணேன கதாம் கதிம்னுட்டார். இதுக்கு மேல நம்மளால இங்க இருக்க முடியாது. லக்ஷ்மணன் போன வழியே நானும் போகிறேன்னார். என்ன சுவாமி, மனைவியை விட்டுட்டு கூட பிரிஞ்சு உமால இருக்க முடிஞ்சது, லக்ஷ்மணன் விட்டுட்டு எப்படி ஏன் பிரிஞ்சு இருக்க முடியலன்னா, பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி அனுப்பிச்சாச்சுன்னா பின்னாடி நாமும் போக வேண்டியதுதான். சாதாரணமா ஒரு ஊரை விட்டுட்டு இன்னொருத்தர் வெளியூருக்கு போறான்னு வச்சுக்கோங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு இருக்கார். பக்கத்தாத்து மாமி அப்படியே அழுதுண்டே பார்த்துட்டு இருப்பா. ஒன்று கொண்டா இவ்வளோ பழகிட்டு இருந்தோம், 10-15 வருஷம் நம்ம கூடவே இருந்துங்களே, இப்போ அப்படி கிளம்பி போறீங்களே, எல்லாம் அனுப்பிச்சாச்சா, சாமான்கள்லாம் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சா, பெட்டி படுக்கையெல்லாம் அனுப்பிச்சாச்சான்னு கேட்பா. இங்க பக்கத்துல இருந்தார், அவர் எங்க போனார்னா, அவர் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு போனார்னுவா. பெட்டி படுக்கை மட்டும் எடுத்துட்டு போறார், அவர் பெரிய பீரோ வச்சிருக்கார், அதை எடுத்துட்டு போறார். வாஷிங் மிஷின் எடுத்துட்டு போறார், ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ் இருக்கு எடுத்துட்டு போறார், ஏசி மிஷின் எடுத்துட்டு போறார், டிவி எடுத்துட்டு போறார். ஆனா லௌகிக விவகாரம் பாருங்க, நம்ம பேசறச்சே பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்துட்டு போனார்னுவோம். அப்ப படுக்கை பெட்டி போயாச்சுன்னா பின்னாடியே ஆள் போயாகணும். ராமன் சொல்றார், எனக்கு படுக்கையே அவன் தானேங்கிறார். லக்ஷ்மணன் தானே என்னுடைய படுக்கை, அவர் தான் எனக்கு எல்லாமுமாக இருக்கிறார். நிவாச ஷய்யாசன பாதுக அம்சுக உபதான வருஷாத பவாரணாதிபிகி ஷரீர பேதைஹி தவ சேஷதாம் கதைஹி யதோசிதம் சேஷ இதீரித்தே ஜனைஹி. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமணையாம், திருமாருக்கு அரவு. அதனால தான் படுக்க பொழுது முன்னாடியே படுத்துக்கிறவனு பின்னாடியே போக வேண்டியதுதான் அப்படின்னு கிளம்பினாராம். திருப்பாவையில ரொம்ப ரசமான அனுபவம். 17ஆம் பாட்டு. பலராமனை கண்ணன் எழுப்புறா, எழுந்துருங்கிறா. அப்ப என்ன தெரியுமா சொல்றா, நீ படுத்துட்டு இருக்கலாமா, இது நியாயமானு கேட்டா. பலராமன் கேட்டான், ஏன் எனக்கு தூக்கமே வராதா, நான் தூங்குறதுன்னா அவ்வளவு பெரிய அநியாயமா அப்படின்னு கேட்டான். நீ யாரு, நான் ஆதிசேஷன், நீ தானே பகவானுக்கு படுக்கை. ஆமா, படுக்கையில தூங்கலாம், படுக்கையே தூங்கலாமான்னு. படுக்கையில படுத்துக்கலாம் பார்த்துருக்கோம், படுக்கையே தூங்கினா நன்னா இருக்குமா, அது நன்னா இருக்காது, நீ எழுந்துருங்கிறான். அந்த மாதிரி லக்ஷ்மணனுடைய வைபவம். அப்ப ராமன் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழ்ந்திருக்கார். லக்ஷ்மணன் ராமனே தனக்கு எல்லாம் என்கிற எண்ணத்தோட வாழ்ந்திருக்கிறார். பூர்வஜஸ்யானு யாத்திரார்த்தே துருமசீரைர் அலங்கிருதா. வால்மீகி ரொம்ப அழகா காட்டுறார். ராமனுக்கு முன்னமேயே ஜட்டாமுடி தரித்து கொண்டான், காவி உடை தரித்து கொண்டான். காட்டுக்கு போனா என்னென்ன தேவைப்படுமோ அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு விட்டாராம். கையில கோடாரி வச்சுட்டு இருக்கார், கையில ஒரு பெரிய கடப்பாரை வச்சுட்டு இருக்கார். இதெல்லாம் காட்டுக்கு போனா தேவைப்படுமோ இல்லையோ, அது காட்டுக்கு போனா என்னென்ன தேவையோ அதெல்லாம் சித்தமா எடுத்து வைத்துக் கொண்டு, அண்ணா நான் ரெடி, நீ ரெடியான்னு கேட்கிறாராம். இங்க ஒருத்தர் 2 கேள்வி கேட்டார். முதல்ல ராமனுக்குத்தானே கைகேயி மரவுரி கொடுத்தாள்னு இருக்கு, ரொம்ப முக்கியமான கட்டம். அடி என்ன சொன்னேன், ராமனுக்கு முன்னமையே லக்ஷ்மணன் தயாரா நின்றார்னு சொன்னேன். வால்மீகி தான் அப்படி சொல்றார். பூர்வஜஸ்ய அனுயாத்திரார்த்தே, பூர்வஜஸ்ய அனுயாத்திரார்த்தே. அனுயாத்திரனா பகவான் கூட போறதுன்னு அர்த்தம். ஒரு பெருமாளுடைய புறப்பாடு நடக்கிறதா கூடவே பல பேர் வரா பாருங்கோ, அது அத்தனை விசேஷம்னு சொல்றார். அவர் கூடவே போறதுங்கிறது விசேஷம். ராமன் காட்டுக்கு போறார், காட்டுக்கு கிளம்பிட்டார் லக்ஷ்மணன், தன்னை தயார் பண்ணிட்டு போயிட்டார். ஆனா வால்மீகி இன்னொரு இடத்துல சொல்றார், கைகேயி முதல்ல ராமனுக்குத்தான் அந்த காவி உடைய கொடுத்தா, அப்புறம் தான் லக்ஷ்மணனுக்கு கொடுத்தான்றா. இப்ப கேள்வி என்ன, அப்புறம் அவனுக்கு கொடுத்துருந்தா அவன் எப்படி முன்னாடியே தயாரானாங்கிறது கேள்வி. அவன் முன்னாடியே தயாரா நின்றான்னு சொன்னீரே சுவாமி, அவனுக்கு ஆடையே அப்புறம் தானே கொடுத்துருக்கா, எப்படி முன்னமே தயாரானார்? இதை லக்ஷ்மணன் வார்த்தையிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். லக்ஷ்மணன் சொல்றான், தீப்தம் அக்னி மரண்யம் வா யதி ராமஹா பிரவேக்ஷதி பிரவிஷ்டம் தத்ரமாம் தேவி துவம் பூர்வம் அவதாரையேங்கிறான். காட்டுக்கு ராமன் போறானேன்னு யாரும் கவலைப்படாதீங்கோ. ஒரு நெருப்பு கூடு இருக்கு, அதுக்குள்ள ராமன் நுழைஞ்சிருக்காரா? ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள ராமன் நுழைஞ்சிருக்காரா? நீங்க பயப்படவே வேண்டாம். என்னால் ராமனுக்கு முன்னமேயே அந்த இடத்திலே நுழைந்தவனாக நான் இருப்பேன். இந்த இடம் அண்ணாக்கு எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னமேயே நுழைந்தவனாக நான் இருப்பேன். எங்கெங்கெல்லாம் ராமன் நிற்கிறாரோ அங்கெங்கெல்லாம் அவருக்கு முன்னமேயே நான் சென்று சேர்ந்திருப்பேன். நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம்ங்கிறான். அப்ப லக்ஷ்மணனுடைய நினைவினாலே ஒரு செட்டு டிரெஸ் கைகேயி கொடுத்துருக்கா இல்லைன்னு சொல்லல, அவ இத்தான் கொடுப்பான்னு தெரிஞ்சுட்டு அவர் முன்னாடியே ரெடியாகி வந்துட்டார். நீ என்ன கொடுக்கறது, நானே உடுத்திட்டு வரேன் அப்படின்னு அவர் தயாராக வந்திருக்க வேண்டும். அந்த மாதிரி கூட இருந்து லக்ஷ்மணனை லக்ஷ்மணன் ராமனை கணந்தோறும் காப்பாற்றி இருக்கிறார். இது லக்ஷ்மணனுடைய பெருமை. ராமாயணம் பாராயணம் பண்றவாளுக்கு என்ன பலஸ்ருத்தின்னு சொல்லிட்டு வரைச்ச முக்கியமா ஒன்று சொல்றா, சகோதரர்களிடையே ஒற்றுமை நிலவுங்கிறார். அது ரொம்ப முக்கியம் இல்லையோ? சகோதரர்கள்னு சொன்னா நம்முடைய உடன் பிறந்தவர்கள் மட்டுமே சகோதர சகோதரிகளா? அங்க நன்று. பங்காளிகளா இருக்கலாம், அவர்களும் சகோதர சகோதரிகள் தான், அவர்கள் மட்டுமேயா? அங்க நன்று.
அண்டை வீட்டில் உள்ளார் எவ்வவர்கள் உண்டோ அவர்களும் சகோதர சகோதரிகள் தான். அப்ப நம்ம தெருவில் இருக்கிறவ வரைக்கும் சொல்லிக்கலாமன்னா அங்க நன்று. நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நமக்கு சகோதர சகோதரிகள் தான். ஊரளவுக்கு போருமன்னா நம்ம மாநிலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சகோதர சகோதரிகள் தான். மாநிலம் வரைக்கும் போருமன்னா தென்னகத்துல இருக்கிற அத்தனை பேரும் சகோதர சகோதரிகள் தான். தென்னகத்துல போருமன்னா பாரத தேசத்துல இருக்கிற அத்தனை பேரும் சகோதர சகோதரிகள் தான். அது மட்டுமே போருமன்னா வசுதைவ குடும்பகம்னா எல்லாம் ஒரே குடும்பம் தானே. இந்த குடும்பத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவர் பெருமாள். அந்த பெருமாளுக்கு ஆட்பட்டவர்களாக அத்தனை பேரும் இருக்கிறோம். ஆக அத்தனை பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற அந்த பாவம் நமக்கு ஏற்பட வேண்டும்னு சொன்னால் அடிப்படையில உள்ளத்துல இந்த எண்ணம் விதைக்கப்படுவதற்கு ஒன்றுதான் வழி. அது ஸ்ரீராமாயணத்தை வாசிப்பது என்பது. ஸ்ரீராமாயணத்தை வாசித்தவர்களுக்குத்தான் இந்த அருங்குணம் ஏற்படுமாம். யாரை பார்த்தாலும் நம்மை சேர்ந்தவர்கள்னு கூட்டிக் கொள்ளுகிற மனோபாவம், அந்த மனப்பக்குவம் இருக்கிறதே, அது ராமாயணம் வாசித்தவர்களுக்குத்தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ராமனுடைய பண்பை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு சாயங்காலம் சொல்ற விஷயம் தான், இருந்தாலும் சாயங்காலம் வர முடியாதவா இருப்பா, காலத்தால வந்திருப்பா, அவளுக்கு சொல்றேன். விபீஷணன் ராமனிடத்திலே வந்தான். வந்த உடனே நீதான் லங்கைக்கு ராஜான்னுட்டார் ராமன். நீதான் லங்கைக்கு ராஜான்னுட்டார். கூறத்தாழ்வான் கேள்வி கேட்கிறார். இன்னும் நீ ராவணனை பார்க்கவே இல்லை, ராவணனுக்கு என்ன பலம்ங்கிறது உனக்கு தெரியாது, அதுக்குள்ள அவசரப்பட்டு நீ விபீஷணனை ராஜான்னு அறிமுகப்படுத்திட்டியே, பிரகடனப்படுத்திட்டியே. இப்ப நாளைக்கு நீ ராவணனை வெல்ல முடியலன்னா என்ன பண்றது? ஒரு கேள்வி. சரி, வெல்ல முடியாதுங்கிறது எதுவும் இல்லை, நீ நிச்சயமா ஜெயிச்சிட போற. இப்படி வச்சுக்கோங்க, நாளைக்கு ராவணன் தன்னுடைய தப்ப உணர்ந்து நாம ராமனோட சண்டை போடுறது தப்பு, சீதையை அபகரித்து கொண்டு போனது தப்பு, சீதையை கொண்டு போய் விட்டுடுவோன்னு மனம் திருந்தி வந்துட்டான். ராமனத்துல கொண்டு வந்து வச்சுட்டு, ராமா இந்தா சீத்தை, நான் தெரியாதனமா பண்ணிவிட்டேன், என்ன மன்னிச்சுடுன்னு சொல்றான். அப்ப நீ என்ன பண்ணுவ? நான் இப்படி யோசிச்சேன். ராமன் என்ன தெரியுமா ஒன்னொரு விபீஷணனை கூப்பிடுவார். ராவணன் வருவான்னு நான் எதிர்பார்க்கலப்பா, அதனால அவன் ராஜ்யத்தை உனக்கு தூக்கி கொடுத்துட்டேன். அவன் மனம் திருந்தி வந்துட்டான், நீ அத்தை கொடு, உன் கிரீடத்தை கழட்டு, அவன் தள்ளையே வச்சிருவோன்னா விபீஷணன் மூஞ்சி வாடி போடாதா? என்ன சுவாமி இது, நேற்று உம்ம மாதிரியே என்னை நினைச்சிட்டு இருக்கீரா? உங்க அப்பா கூப்பிட்டு நாளைக்கு பட்டாபிஷேகம் சொன்னார், உடனே ராத்திரியை கூப்பிட்டு நீ காட்டுக்கு போனார், அந்த மாதிரியே என்னையும் நினைச்சிட்டு இருக்கீரா? நேற்று ராஜா வாக்கிட்டு எனக்கு கட்டுனா சுகமா இருக்கு சுவாமி, அதை அப்படியே விட்டுடும், தலை ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா, இந்த கிரீடம் போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தேன், எவ்வளவு அழகா இருக்கேன் நான். பதவினா யாரும் அவ்வளவு சுலபமா துறக்கிறதுக்கு தயாரா இருப்பாளா? யாரும் அதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். ராமன் ஒருத்தர் தான் தயாராக இருந்தார். அதனால விபீஷணனுக்கு மனசு அப்படியே வாடி போடும். என்னடா அது, நேத்து தான் கிரீடத்தை தள்ள வச்சார், இந்த ராவணன் இன்னைக்கு தான் திருந்தி வரணுமா? இவன் திருந்தலேன்னு யார் கேட்டா? இப்போ திருந்தி வந்து என் தல்லேருந்து கிரீடத்தை பிடிங்கிட்டுட்டானேன்னு அவன் நினைச்சுக்க மாட்டானா? அப்ப இப்படி பண்ணலாம். ராவணனை பார்த்துட்டு, பாருப்பா நேத்தே வந்திருக்கணும், நீ ரொம்ப லேட்டா வந்திருக்க, நீ திருந்தி வரவன் நேத்தே வர வேண்டியதுதானே, நீ ரொம்ப தாமதமா வந்திருக்க, நீ வரமாட்டேன்னு நினைச்சு நான் விபீஷணனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டேன், அவன்கிட்ட கேட்டா அவன் வேதனைப்படுறான், நீ அவன் கீழே ஒரு குடிமகனா இருந்துக்கோ. அப்ப ராவணன் என்ன சொல்லுவான்? இதுக்கு நான் சண்டை போட்டே சாகலாமேன்னுவான். உங்ககிட்ட வந்து இப்ப சரணாகதி பண்ணி என்ன பிரயோஜனத்தை நான் கண்டேன்? இப்போ இன்னும் அவனுக்கே ராஜ்யம் இருக்கட்டும் சொல்லிட்டே. ராமனை போல புத்திசாலி இன்னொருத்தர் கிடையாது. ராமனிடத்துல மெதுவா அப்படி கேட்டேன் நானு, என்ன சுவாமி தர்ம சங்கடமா ஒரு நிலைமை ஏற்படும் போல் இருக்கு, என்ன பண்ணலாம்னு. அதெல்லாம் ராவணன் திருந்த மாட்டான், எப்படியும் சண்டை போடத்தான் வருவான். ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் சுவாமி, திருந்தி வந்துட்டா என்ன பண்ணுவீர்னா அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்ன? விபீஷணன் லங்கைக்கு அதிபதியாக அவன் அப்படியே தொடருவான், ராவணனுக்கு என்னுடைய அயோத்தியா சாம்ராஜ்யத்தை நான் கொடுத்துருவேன். நான் கவலையே படமாட்டேன். பரதன் எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கானோ இல்லையோ, 14 வருஷம் கழிச்சு திரும்ப போனா எனக்கு ராஜ்யம் தரப்படுமே, அந்த ராஜ்யத்தை நான் வாங்கி ராவணனை அங்கே பட்டாபிஷேக்தனாக்கி பட்டாபிஷேகம் பண்ணி நீதான் அயோத்தி மாநகருக்கு ராஜா, லங்கையை விட பெருசுப்பா, இன்னும் வனப்பும் அதிகம், நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்லிடுவேன். அப்ப நீர் என்ன பண்ணுவீர்னா, எனக்கு இருக்கவே இருக்கு காடுன்னுட்டார். இந்த காட்டை யாரும் ஆசைப்படாத காடு எனக்கு இருக்கும்போது நான் என்னத்திற்காக நாட்டிற்கு செல்ல வேண்டும்? எனக்கு எல்லாம் ஒன்றுதான், யாவரும் எம் மக்கள்ங்கிறார். ஸ்ரீராமாயணம் நமக்கு சொல்லித் தருகிற பெரிய பாடம் அதுதானே. யாவரும் நம் மக்கள், இங்க எல்லாரும் சௌக்கியமாக வாழ வேண்டும், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இடையூறு இல்லாத வகையிலே சௌக்கியமாக வாழ வேண்டும், எல்லாருக்கும் அவரவர் மதங்களுக்கு உண்டான அவரவர்களுடைய பூஜை புனஸ்காரங்களுக்கு உண்டான இடம் தரப்பட்டிருக்கிறது. ஆனா அதை இன்னொருத்தரை இடையூறு பண்றா போல இருக்கக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம், அந்த கருத்து. ஆக ராமன் காட்டிய வழியில்தான் பாரத தேசம் சென்று கொண்டிருக்கிறது. இது ராமராஜ்யம்னு சொல்றோம் இல்லையோ, ராமனுடைய பூமின்னு கொண்டாடுகிறோம் இல்லையோ, மரியாதா புருஷோத்தமன் இன்றைக்கும் வானளாவ அவனுடைய புகழ் எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்திருக்கிறது. இன்னும் பாரத தேசத்துல மட்டும்தான் ராமனுக்கு பெருமை இருக்கா? ஏதேதோ தேசங்களுக்கு எல்லாம் போனா கூட இங்கும் ராமாயணம் உண்டுங்கிறார், இங்கும் ராமனுடைய பெருமை பரவி இருக்கிறதுங்கிறார். ஆனா சில அந்நியர்களுடைய ஆக்கிரமிப்புகளினால பல இடங்கள்ல கொஞ்சம் அது வெளியில தெரியாம இருக்கு, அவ்வளவுதானே தவிர அடியோடே அதனுடைய சுவடுகள் எல்லாம் முற்றிலுமாக அழிந்து போய்விட்டனன்னு சொல்ல முடியாது. தடம் எல்லாவிடத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. எங்கும் எவ்விடத்திலும் தடம் பதித்த ஒரு உத்தமன் உண்டு என்று சொன்னால் அப்பெருமைக்கு உரியவன் ஸ்ரீ ராமச்சந்திரன் மட்டும்தான். வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்னிங்கிறார் குலசேகர ஆழ்வார். வெங்கதிரோன் சூரிய குலத்திலே தீபாதுத்பன்ன பிரதீபம் போலேன்னு சொல்லுவார்கள். ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்சிருக்கா, பெரிய தீவட்டி ஒருத்தர் கொண்டு வந்தார். தீவட்டி பார்த்துருக்கீங்களோ, பெருசா இருக்கும். அந்த தீவட்டியை எடுத்துன்னு வந்தார். விளக்கு சின்னதா தான் இருக்கு, தீவட்டிக்கு நெருப்பு இப்பதான் ஏத்தணும் கொளுத்தணும். அந்த சின்ன விளக்குல அப்படி காட்டுறாரா, காட்டுட்டு எடுத்து பார்த்தா விளக்கு சின்னதா தான் இருக்கு, தீவட்டி நெருப்பு பெரிய ஜுவாலையா கொழுந்து விட்டு எரியறது. நான் போய் கேட்டேன், சின்ன விளக்குல ஏத்தின நெருப்பு தானே, அதுவும் சின்னதா தானே இருக்கணும்,
அப்படி நிர்பந்தமே கிடையாது. விளக்கு சின்னதா இருக்கலாம், ஆனா தீவட்டி அது அந்த நெருப்பை பிடிச்சுன்னு கொடுத்தோம்னா அது பெருசா தான் எரியும். இன்னொன்னு நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த தீவட்டியை தலைகீழா பிடிச்சு பாருங்க, அப்பவும் தீஜ்வால கீழே பார்த்து போகாது, மேல் நோக்கித்தான் இருக்கும். உயர்ந்தவர்கள் என்றைக்குமே மேல் நோக்கித்தான் இருப்பார்கள். எத்தனை அவர்களை கீழே தள்ளினாலும் சரி, கீழே விழ நேர்ந்தாலும் சரி, அதற்காக அவர்களுடைய தகுதி என்பது ஒருபோதும் தரம் தாழ்ந்து போவதில்லை. அவர்கள் எப்போதும் மேல் நோக்கியவர்களாய் ஊர்துவ புருஷர்களாத்தான் இருப்பா. இது ராமனுக்கு இருக்கிற ஏத்தம். அத்தனை இன்னல்கள் வந்த போதும் கூட ராவணனை பார்த்தும் கூட இன்று போய் நாளைவான்னு சொல்லணும்னு சொன்னால் இந்த பெருமை பிரிதொருவருக்கு நிலம் அன்று. எல்லாரும் அப்படியே அதிசயிச்சு போயிட்டானா. இன்று போய் நாளைவான்னு சொல்றிய, ஒரு அம்பு அடிச்சா விழுந்துருவானேங்கிறா. ஒரு அம்பு அடிச்சா இன்னைக்கு விழுந்துருவான். வேடிக்கை கேளுங்க, அன்னைக்கு ராவணன் ரொம்ப களைச்சு போயிருந்தான். ராமனும் அடிச்சுட்டே இருக்கானா. ராவணன் நினைச்சுட்டானா, நான் ஒரு அம்பு கூட விடல, இவன் அடிச்சுட்டே இருக்கானே, இவனுக்கு யுத்த தர்மம்லாம் நன்னா தெரியும்னு சொன்னாலே, நிராயுத பாணியை அடிக்கக்கூடாது, ஏன் அடிச்சுட்டே இருக்கான்னு கவலைப்பட்டானா. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சுதான் கையில வில்ல பிடிச்சுட்டு இருக்கான் ராவணன். நிராயுத பாணி அல்லன் அவன். கையில வில்லு இருக்கு பாருங்க, அவன் தூக்கி போட்டதை வர்ணிக்கிற அத்தனை பெரிய வீரன், ஐயோ இதுக்கு மேல இந்த வில்ல நாம பிடிச்சுட்டு இருந்தா அவன் பானங்களாலே நம்மை துளைத்து விடுவான்னு அதை அப்படி தூக்கி போட்டானான். அப்படி தூக்கி போட்டு இப்படி கையை தூக்கி இருக்கான். அப்பதான் அவனுக்கு நினைவுக்கே வந்துதான், இத்தனை நாள் ஏன் அடிச்சான்னா பானங்களை பிரயோகம் பண்ணலேன்னாலும் ஆயுதத்தை கையில வச்சுட்டு இருந்திருக்கும், அதனால அவன் அடிச்சுட்டு இருக்கான். அந்த ஆயுதத்தை போட்ட உடனே ராமன் சொன்ன வார்த்தை கச்சானு ஜானாமி, போய் வா, அனுமதி தருகிறேன், ரணார்த்திதஸ்துவம், ரொம்ப காயப்பட்டவனா இருக்க நீ, நாளைக்கு வான்னாராம். ஏன்பா அனுப்பிச்சேன்னா அவர் சொல்றார், நாளைக்காவது இப்படி வராம இப்படி வருவானோன்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போமே, நாளை கார்த்தால வரச்சேவாவது கை கூப்பிட்டு வரமாட்டானா அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்கார். அப்படி அவர் வரவில்லை. ராவணனை முடிச்சுட்டான். முடிச்ச பிற்பாடு பாருங்க, அந்திம சம்ஸ்காரம் விபீஷணனை பண்ணுங்கிறான். விபீஷணனுக்கு கோபம் வந்துருத்தான். என்ன சொன்ன அப்படின்னா, நீ தானப்பா தம்பி, வேற யாருமே மிச்சம் இல்லை, எல்லாரும் போய் சேர்ந்துட்டா, மேகநாதன் எல்லாம் அனுப்பிச்சாச்சு, இந்திரஜித் எல்லாம் போய் சேர்ந்துட்டான், அக்ஷகுமாரன் முன்னாடியே ஹனுமான் கொன்றுட்டார், நீ தான் தம்பி, நீ ஒருத்தன் தான் இருக்க, பண்ண வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் பண்ணு. அவன் சொல்றான், இந்த பாவியே இவனுடைய உடம்ப பார்க்கறதும் கூட பெரிய பாபம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், இப்படியே விட்டுடு, கழுகுக்கும் பிணந்தின்னி கழுகுகளுக்கும் நாய்களுக்கும் ஓநாய்களுக்கும் இரையாட்டும்னுட்டான். ராமன் பான் பாக்குறான், இவன் இப்படிலாம் பேசுறானே இவன் அப்படின்னு பார்த்துட்டு, சரி சடங்குகளை நீ செய்ய மாட்டாயா? மாட்டேன், நான் செஞ்சுட்டு போறேங்கிறார். எத்தனை பெரிய திருவுள்ளம் பாருங்க. விபீஷணனுக்கு தூக்கி வாரி போட்டது. சொந்த தம்பி நானே மாட்டேங்கிறேன், உனக்கு நேரே விரோதி, உன் மனைவியை அபகரித்து கொண்டு போய் உனக்கு எத்தனை கஷ்டத்தை அவன் கொடுத்துருக்கான். ராமன் சொல்றார், நீ பண்ணலன்னா நான் பண்றேன். எப்படி இப்படி பெரிய குணம்னு கேட்டான். அவர் பதில் சொல்றார், அவன் தான் என்ன விரோதியா பார்த்தானே தவிர ஒரு கணப்பொழுதும் நான் அவனை விரோதியாக பார்த்தவன் அல்லேன். நான் எப்பவுமே விரோதியா பார்க்கல, நான் நல்லது செய்யணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், அவன் தடுத்துட்டே இருந்தாங்கிறார். ஆனா இப்ப இந்த நல்லது ஒரு உடம்புன்னு சொன்னா கடைசி காலத்துல அதுக்கு பண்ண வேண்டிய சடங்கு பண்றதுங்கிறது ஒரு நல்ல காரியம் தானே. இந்த நல்லதை நான் இப்ப செஞ்சேன்னா எனக்கு என்ன திருப்தி தெரியுமா? இத்தனை நாளா தடுத்தா மாதிரி இப்ப அவன் தடுக்க மாட்டானே, எனக்கு அதுவே போருங்கிறார். கையை பிடிச்சு பாருன்னு அவர், நீ செய்யக்கூடாது, வேற யாராவது செய்யட்டும், அப்படியே விட்டுடுன்னு அது சொல்ல போறது அந்த உடம்பு சொல்லாது. இத்தனை நாளா நன்மை செஞ்ச போது தடுத்துட்டே இருந்தான், இப்ப இந்த நன்மையை செஞ்சேன்னா அவன் தடுக்க மாட்டாங்கிறதே எனக்கு பெரிய ஆறுதல்ங்கிறார். இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. பகவான் நம்மளை பார்த்து நீதான் ரட்சகன் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரட்சிக்க வரும்போது நீங்கள் தடுக்காமல் இருந்தால் போதுங்கிறார். உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க பத்திரிகை கொடுத்து கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நானா வந்தா துரத்தாதீங்கோ, இதுதான் அவர் கோட்பாடு. அவ்வளவுதான் அவர் சொல்றார். நான் ரட்சிக்கிறேன், வெளியில மட்டும் தள்ளாதீங்கோ, நீ யார் எங்களை காப்பாத்துறதுக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லாதீங்கோ, அவன் தான் ரட்சகன்கிறதுல உறுதியோடே இருங்கள். இப்படி ராமபிரானுடைய அருங்குணம் ஸ்ரீராமாயணத்திலே எல்லா இடங்களிலும் வெளிப்படுகிறது. லக்ஷ்மணன் ராமனை பின்தொடர்ந்து பெருமை பெற்றான். பரதன் ராமனுடைய எண்ண ஓட்டத்தை புரிஞ்சுண்டு அதனை பின்தொடர்ந்து அவன் பெருமை பெற்றான். அந்த பரதனையே பின்தொடர்ந்து சத்ருக்னன் பெருமை பெற்றான். இப்படி ஸ்ரீராமாயணத்தினுடைய பெருமைங்கிறது எத்தனை சொன்னாலும் தகும். உயர்ந்த இந்த இடத்திலே ஸ்ரீராம சமாஜம், அஸ்வமேத மண்டபம், அஸ்வமேத யாக மண்டபம், முக்கியமா ஸ்ரீராம சமோஜம் அயோத்தியா மண்டபம்னு பிரசித்தி பெற்றிருக்கிற இந்த இடம், சென்னையில் ஒரு அயோத்தியா அப்படின்னு கொண்டாடப்படும்படியான ஒரு வைபவம் இருக்கிற இந்த இடத்திலே வருடா வருடம் ரொம்ப விசேஷமாக ஸ்ரீராமநவமி உற்சவத்தை சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறார்கள். பல பெரியவர்கள் இவ்விடத்திற்கு வந்திருந்து ராமனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் பல சந்தர்ப்பங்களிலே பலவிதமாக உபன்யசித்திருக்கிறார்கள். இந்த வருஷம் இந்த சிறியவனுக்கு இந்த இடத்துல பேசும்படியான ஒரு பாக்கியம் அளிக்கப்பட்டது. அதில் ஸ்ரீராமநவமி அன்றைய தினம் இத்தனை வெள்ளம் ஸ்ரீராம பக்தர்களுக்கு நடுவிலே கிட்டத்தட்ட 11:30 மணி ஆயிடுத்து பாருங்க. ஏன்னா ராமன் 12 மணிக்கு அவதரிச்சாருங்கிறா. பகல் 12 மணிக்கு ராமாவதாரம், ராத்திரி 12 மணிக்கு கிருஷ்ணாவதாரம். அப்ப கிட்டத்தட்ட இப்போ நவமி அன்றைய தினம் பகல் வேளை 12 மணி வேளை. சூரிய குலத்திலே பிறந்தவர், சூரியன் உச்சியிலிருந்து பார்த்தாராம். ஆஹா, நம்ம குலத்துக்கே பெருமை சேர்ப்பதற்காக தீபாதுத்பன்ன பிரதீபம்னு அதுக்கு தான் சொன்னேன். விளக்கில் கொளுத்தின தீவட்டி போலே நம் குலத்திற்கு வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் ராமன் தோன்ற போகிறான்னுட்டு சூரியனும் அத்தனை ஆனந்தத்தோடே பார்த்திருக்கிறார். சீதையின் எடுத்துட்டு அவளுடைய பெருமையை எத்தனை சொன்னாலும் போதாது. ஓரொரு கதாபாத்திரமும் ஸ்ரீராமாயணத்திலே ஓரொரு கதாபாத்திரமும் நம்முடைய உள்ளங்களை கொள்பவர்களாகத்தான் விளங்குகிறார்கள். அந்த கதாபாத்திரங்களை நாம பார்த்துட்டோம். அவர்களை கொண்டு எப்படி வாழ்வது, எப்படி வாழக்கூடாதுங்கிறத தெரிந்து கொண்டு விட்டோம்னு சொன்னால்
இந்த உலகமே ராமமயமாக இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் ராமன் இருக்கிறார், எல்லாருக்குள்ளேயும் ராவணன் இருக்கிறார். யாரை துரத்துட்டு யாரை வச்சுக்கணுங்கிறதான் நாம தீர்மானிக்கணும். ராமனும் இருக்கார், ராவணனும் இருக்கார். யாரை பிடிச்சுக்கிறது, யாரை வெளியில தள்ளுறது, அது தெரிஞ்சு கொடுத்துன்னு சொன்னால் தப்பா ராமனை தள்ளிட்டு ராவணனை வச்சுட்டா பெரிய அனர்த்தம். ராவணனை தள்ளிட்டு ராமன் அத்தனை பேரும் வைத்துக் கொண்டோம்னால் யாவருக்கும் பெருமை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள்ங்கிற நம்பிக்கையுடன் பொறுமை காத்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அறிதலையும் ஸ்ரீராமநவமி நன்னாள் வாழ்த்துகளையும் சொல்லிக்கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்தருள கேட்டுக்கொண்டு அமைகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம்.